இன்றைக்கி நம்ம ஆட்டு நெஞ்சிக்கறி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அது ரொம்ப ருசியாக இருக்கும். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு ஒரு பேனில் 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். இதோடு சேர்த்து கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய், ஒரு 15 எண்ணெய் எடுத்துருக்கிறேன், அதையும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் சோம்பும் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா கொஞ்சமாக கடல் பாசி எடுத்துக்கலாம். சும்மா 1 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் சும்மா 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, கொஞ்சம் வாசமாக இருக்கும் குழம்பு, அதுக்காண்டி ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பேனில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் பட்டை, 2 அன்னாச்சி பூ, 2 கிராம்பு, 2 மராட்டி மொக்கு, கொஞ்சோண்டு சோம்பு, அப்புறம் திரும்ப 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப ருசியாக இருக்கும், அதனால் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கலாம். திருப்பி 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் போட்டுக்கலாம், குழம்பு வாசமாக இருக்கும். இது ஃப்ரெஷ்ஷாக தோட்டத்துலேருந்து பறித்தது, ரொம்ப ருசியாக இருக்கும். ஸோ இதெல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு நெஞ்சு கறியை நான் தயிர்லையும் கொஞ்சம் மஞ்சள் பொடியிலையும் மேரினேட் பண்ணி ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஸோ ஊறினா தான் கறி அதனால் சாஃப்டாக வேகும். இந்த கறியை நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறதில்ல, இந்த வெங்காயம் தக்காளி வதக்குறோம் இல்லையா, அதோடு சேர்த்து வதக்க போகிறோம். இப்போ அந்த கறிக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா வதக்கிட்டு மூடி வேக வச்சுருவோம். இது சிம்லேயே ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேகட்டும். இது நல்லா வெந்துடும், நல்லா மேரினேட் பண்ணனால பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு. நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்கிறதுக்கும் இப்படி டைரெக்டாக போட்டு வதக்கி வேக வைக்கிறதுக்கும் ருசி கொஞ்சம் வித்தியாசம் படும். இப்போ நல்லா வெந்த கறியில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவு தனியா பொடி, அடுத்து மட்டன் மசாலா 1 ஸ்பூனோ இல்லை 2 ஸ்பூனோ உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் அளவு நான் போட்டிருக்கேன். அப்புறம் இது நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நல்லா மையாக அரைச்சி வச்சுருக்கேன், வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆட் பண்ணி கூட கொஞ்சம் நேரம் நம்ம வேக வைக்கணும். இது நல்லா அந்த கறியோடு நல்லா மர்ஜ் ஆகிடும். பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு. இப்போது ஒரு 1/4 மூடி தேங்காய் நல்லா மையாக அரைச்சி வச்சுருக்கிறேன். கறி குழம்புக்கு ரொம்ப தேங்காய் போட்டால் நல்லா இருக்காது, கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். ஸோ 1/4 மூடி அளவு போதும். இப்போ குழம்பு நல்லா கொதித்து பச்சை வடையெல்லாம் போயிடுச்சு, கறி சூப்பராக வெந்துருச்சு, குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கார்னிஷுக்காண்டி கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும், சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஆட்டுக்கறியில் நெஞ்செலும்பு கறி தான் ரொம்ப ருசியாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டே ஹெல்தி. தேங்க்யூ, பாய்.